இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேட்டாவ கவுண்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ். நான் வந்து இங்க வந்து 1 டூ 10 வரைக்கும் எடுத்திருக்கேன். இதே ரியல் அட்டெண்டன்ஸ் வந்து 1 டூ 30 வரைக்கும் இருக்கும். 1 டூ 31 அது 1 டூ 28 இல்ல 29 இந்த மாரி டேட்ட மென்ஷன் பண்ணி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எத்தன நாள் பிரசென்ட் ஆயிருக்காங்க, எத்தன நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் புதுசா உள்ள வந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது இன்னுனா உள்ள வந்திருக்கு, அவுட்னா சேல் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்முலாக்குள்ள போயிரலாம். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். நம்ம வந்து இந்த ரேஞ்சில தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இந்த டேட் 1 இருக்குங்க இல்லையா? 1லிருந்து அப்படியே டிராக் பண்ணி 10 வரைக்கும் விட்டுக்கோங்க. கமா இப்போ வந்து கிரைட்டீரியான்ற இடத்துல வந்து நம்ம எத பார்க்க போறோம்? அதாவது டே ஆஃப் பிரசன்ட். அதுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் பி குடுத்துட்டு, மறுபடியும் டபுள் கொட்டேஷன் குடுத்து, பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் பிரசன்ட்ன்னு வந்திருக்கு. அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 டேஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்றது வந்துருச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்சென்ட் கண்டுபிடிக்கலாம். பாருங்க. ஈக்குவல் கவுண்ட் இஃப் ரேஞ்ச். அதே போல செலக்ட் பண்ணிக்கோங்க. காமா கிரைட்டீரியான்ற இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் ஆப்சென்ட். டபுள் கொட்டேஷன் குடுத்துட்டு, பிராக்கெட் குளோஸ் பண்ணிக்கிட்டு, என்டர் அழுத்திக்கோங்க. 3 டேஸ் ஆப்சென்ட். 1, 2, 3. 3 டேஸ் ஆப்சென்ட். இது என்ன பண்ணுங்க, அப்படியே கீழ டிராக் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா, யார் யார் எவ்வளோ எவ்வளோ நாள் ஆப்சென்ட் அண்ட் பிரசன்ட்ன்னு காட்டுது. இதையும் அப்படியே கீழ டிராக் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, தெரியுது பாருங்க. ஜெயான்றவங்க வந்து 6 டேஸ் பிரசன்ட், 4 டேஸ் ஆப்சென்ட். கீர்த்தனா அவங்க வந்து 10 டேஸும் பிரசன்ட், ஆப்சென்ட்டே இல்ல. ஸோ 10 டேஸும் பிரசன்ட். ஓகேங்களா? இந்த மாரி தான் கவுண்ட் இஃப்ப யூஸ் பண்ணலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, இன் அண்ட் அவுட். ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ உள்ள வருது, எவ்வளோ வெளிய போகுது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஃபார்முலா என்டர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டூ கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. கமா டபுள் கொட்டேஷன் நம்ம வந்து இன்ன தான் இப்போ வந்து கவுண்ட் பண்ண போறோம். இன் மறுபடியும் டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் பிராக்கெட், என்டர். பார்த்தீங்கன்னா 10 அதாவது 10 இருக்கு. 10 கவுண்ட் இருக்கு. அதுவே நம்ம வந்து ஃபுல்லா டிராக் பண்ணி கீழ இழுத்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உள்ள வந்துச்சு. இந்த ஃபார்முலாவ காப்பி பண்ணிக்கிட்டு, அவுட்ன்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னுன்னு இருக்கிற இடத்துல அவுட்ன்னு குடுத்துக்கிட்டு, என்டர் அழுத்திட்டா 0 அவுட் வந்து 0. அதாவது ஒண்ணுமே வெளிய போல. இன்னு மட்டும் 10 இருக்கு அப்படின்னு தெரியுது. இத அப்படியே டிராக் பண்ணி கீழ விட்டுக்கிட்டா, எவ்வளோ இன் ஆயிருக்கு, எவ்வளோ அவுட் ஆயிருக்கு. இந்த டேட்ல எவ்வளோ அதாவது 10 நாளுக்கு உள்ள எவ்வளோ ப்ராடக்ட் உள்ள வந்திருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, வெளிய போயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் இதன் மூலியமா. இப்படி தான் கவுண்ட் இஃப்ப பயன்படுத்தி கவுண்ட்ட கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா?